பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தொண்டரணி மாநில தலைவர் மதன் தலைமையில் காமராஜர் நகர், அரியாங்குப்பம் மற்றும் காலாப்பட்டு தொகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் பிரபாகரன், ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பதிவாகும் ஓட்டுகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஓட்டுப்பதிவு ஒரே கட்டமாக நடக்கிறது. இதற்கான அறிவிப்பு இன்று 16ஆம் தேதி காலை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து இன்று முதல் மனு தாக்கல் துவங்குகிறது. இதற்காக 17 தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 1099 ஓட்டுச்சாவடிகள் இந்த தேர்தலில் மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளை சேர்ந்த 9.49 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட உள்ளனர். இவர்களுக்காக 1099 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓட்டுப்பதிவிற்கு 3350 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், 1801 கண்ட்ரோல் யூனிட்டுகள், 2046 ஓட்டுப்பதிவு சரிபார்ப்பு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. தேர்தல் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்புவதை தடுக்கும் மெய்ப்பொருள் 2.0 திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் சமூக வலைதளங்களில் வரும் தேர்தல் குறித்த தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் சரிபார்க்காமல் நம்பவோ பகிரவோ வேண்டாம் என்பதை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகம் பூட்டப்பட்டதால் சட்டமன்ற வளாகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் நேற்று மாலை முதல் அமலுக்கு வந்தது. இதனை அடுத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு சார்பில் தங்களுக்கு வழங்கப்பட்ட கார்களை இன்று காலை சட்டப்பேரவையில் ஒப்படைத்தனர். மேலும் தங்களுடைய பொருட்களை அலுவலகத்தில் இருந்து காலி செய்து கொண்டு சென்றனர். இதனை அடுத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்கள் பூட்டப்பட்டன. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாததால் சட்டமன்ற வளாகம் வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் காவல் கண்காணிப்பாளர்கள் 2 பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு போலீசார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதன்படி 5 ஆய்வாளர்கள், 8 உதவி ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் 2 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி BAP கமாண்டன்ட் சிறப்பு பிரிவு SPயாக இருந்த ஜிந்தா கோதண்டராமன் தெற்கு பிரிவு SPயாகவும், CBCID SP பழனிவேல் காரைக்கால் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உத்தரவின் பேரில் தலைமை செயலர் சரத் சௌகான் சனிக்கிழமை இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார். புதுச்சேரி போதகர்கள் ஐக்கியத்தின் தலைவர் அருள் திரு பால் அவர்கள் கிராமப்புறத்தில் உள்ள கிறிஸ்தவ சபையில் நடைபெறும் ஆராதனைகளின் போது பயன்படுத்த தேவையான இசைக்கருவிகள் வழங்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார்.
இந்த கோரிக்கையை ஏற்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் உத்தரவின் பேரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி அவர்கள் முதற்கட்டமாக 5 தேவாலயங்களுக்கு சர்ச் அருள் தந்தையர்களிடம் இசைக்கருவிகளை நேற்று வழங்கப்பட்டன. தொடர்ந்து அன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை அருள் தந்தையர்கள் சந்தித்து பொன்னாடி அணிவித்து ஆராதனை செய்ய இசைக்கருவி வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் அன்னை தெரேசா சமூக சேவை இளைஞர்கள் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வரும் அன்னை தெரேசா சமூக சேவை இளைஞர்கள் அறக்கட்டளை தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்திலும் தனது சேவையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பான அறிமுக விழா புதுச்சேரி உழவர்கரை சமுதாய நலக்கூடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாநில செயலாளர் சர்மா, மாநில பொதுச் செயலாளர் ஸ்டீபன் என்கின்ற பார்த்திபன், மாநில துணை பொதுச் செயலாளர் விஜய் பாரதி உட்பட அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டனர். டேபிள் டென்னிஸில் சாதனை படைத்த மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவரை பள்ளி தாளாளர் பாஸ்கர் ராஜ் நேரில் அழைத்து பாராட்டினார். புதுச்சேரி மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவர் சித்தார்த் சிவ்குமார் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை புரிந்து மாநிலத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்து வருகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் தரவரிசை போட்டிகளில் மாணவர் சித்தார்த் சிவ்குமார் முதலிடத்தை பிடித்து அசத்தினார். குஜராத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் புதுச்சேரி சார்பாக பங்கேற்று தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மாணவரின் இந்த தொடர் சாதனைகளை பாராட்டும் விதமாக பெத்தி செமினார் பள்ளியின் முதல்வர் பாஸ்கர் ராஜ் மாணவரை நேரில் அழைத்து பாராட்டி கௌரவித்தார். இந்த நிகழ்வின் போது மாணவரின் பெற்றோர், மாணவரின் தனித்திறன் ஆலோசகர் மோகன்ராஜ் மற்றும் பயிற்சியாளர் சர்க்குருநாத் ஆகியோர் உடனிருந்து மாணவரை வாழ்த்தினர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாதம் 1 தேதியில் நடைபெற்ற சிறப்பு ஐயப்பன் பூஜை மற்றும் வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் தமிழ் மாதம் 1 தேதி அன்று சிறப்பு ஐயப்பன் பூஜை மற்றும் வழிபாடு மாதாந்திர வழிபாடுகளின் ஒரு பகுதியாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலில் ஐயப்பன் சன்னதியில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் அன்னதானம் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கும் காலங்களில் சிறப்பாக நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக நேற்று பங்குனி மாதம் 1 தேதி அன்று வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியாக எழுந்தருளி இருக்கும் ஐயப்பன் சுவாமிக்கு கிரி குருக்கள் குடும்பத்தினர் மற்றும் தக்ஷணாமூர்த்தி குடும்பத்தினர்கள் ஏற்பாட்டில் ஐயப்பன் பூஜை நடைபெற்றது. இதில் ஐயப்பன் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பெட் பகுதியில் 50 ஆண்டு காலம் பராமரிப்பின்றி முள் புதர் மன்றி கிடந்த கழிவறைகள் மற்றும் சமுதாய நலக்கூடத்தை சீர் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் ரத்தினம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனைப்படி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் முருங்கப்பாக்கம் பெட் பகுதியில் பராமரிப்பு இன்றி இருக்கும் கழிப்பிடங்கள் சமுதாய நலக்கூடத்தை சரி செய்து கொடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி லட்சிய ஜனநாயக கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் ரத்னம் மற்றும் உப்பளம் தொகுதி நிர்வாகி அம்மா ஆறுமுகம் ஆகியோர் முருங்கப்பாக்கம் பெட் பகுதிக்கு சென்று புதர் மண்டி கிடக்கும் கழிப்பிடங்கள் மற்றும் சமுதாய நலக்கூடங்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த முள் புதர்கள் அகற்றப்பட்டு சீர் செய்யப்பட்டது. இன்று அந்த இடத்தினை லட்சிய ஜனநாயக கட்சி அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் ரத்னம் தனது ஆதரவாளர்களுடன் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து 50 ஆண்டு காலம் புதர் மண்டி கிடந்த இந்த இடத்தை அரசு பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் சரி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.
புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வரும் ஏப்ரல் 9 அன்றும் வாக்கு எண்ணிக்கை மே 4 அன்றும் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலின் போது ஆயுதங்களை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அகற்றும் நோக்கில் தேர்தல் முடியும் வரை புதிய ஆயுத உரிமம் வழங்கப்படாது. மேலும் ஏற்கனவே ஆயுத உரிமம் பெற்றவர்கள் தங்கள் உரிமம் பெற்ற ஆயுதங்களை அருகில் உள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைத்து ரசீது பெற்று அரசுடன் ஒத்துழைக்குமாறு உத்தரவிடப்படுகிறது. இந்த ஆணையானது தனியார் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்புக்காக உரிமம் பெற்று ஆயுதங்கள் வைத்திருப்போருக்கு பொருந்தாது. மேலும் இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தில் மாநில அல்லது மாவட்ட துப்பாக்கி சுடுதல் சங்கங்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் பங்கு பெற உரிமம் பெற்ற விளையாட்டு தர ஆயுதங்களை எடுத்து செல்லவும் விலக்கு அளிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் 3 ஆய்வாளர்களுக்கு தற்காலிகமாக போலீஸ் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின் அடிப்படையில் தலைமை செயலர் சரத் சவுகான் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மர்த்தினி ஊர்காவல் மற்றும் வயர்லெஸ் பிரிவின் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தனசேகரன் சிபிசிஐடி மற்றும் கடலோர பாதுகாப்பு படை கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தனசேகரன் பிசிஆர் பிரிவு ஆயுதப்படை கமாண்டன்ட் ஆக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவர்கள் மூவருக்கும் புதுச்சேரி போலீஸ் சர்வீஸ் அடிப்படையில் உடனடியாக பதவி உயர்வு தற்காலிகமாக ஓராண்டிற்கு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் வரும் 23 வரை தாக்கல் செய்யலாம். மொத்தம் 17 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பதால் 17 இடங்களில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. வரும் 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறவுள்ளது. வரும் 26ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை வரும் மே 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளில் 4934 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 5410 போலீசாரும் துணை ராணுவமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. 17 மையங்களில் அதிகாரிகள் தயார் நிலையில் இருந்தும் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி அரசின் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத் துறையின் நிதியுதவியுடன் ரீக்ளைம் 2026 என்ற தலைப்பில் மண்புழு உரம் தொடர்பான ஒருநாள் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் அறிவியல் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் மேலாண்மை இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு மாநில மேம்பாட்டு கொள்கை கழகத்தின் உறுப்பினர் முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி பயிற்சியும் அளித்தார். பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் முனைவர் அக்ரி கணேஷ் நிகழ்ச்சிக்கு நோக்குவுரை வழங்கி நிலையான வேளாண்மையை மேம்படுத்த மண்புழு உரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்த தேசிய கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய வல்லுநர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற போஸ்டர் விளக்கம், வாய்மொழி விளக்க உரை மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த நிகழ்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் வேறு தேதியில் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 30 சட்டசபை தொகுதிகளை கொண்ட புதுச்சேரிக்கு முதல் சட்டமன்ற தேர்தல் 1964ஆம் ஆண்டு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வெங்கட சுப்பா ரெட்டியார் முதன்முறையாக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரியும் தமிழகமும் பூகோள ரீதியாக மிக நெருக்கமான பகுதியாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் சுதந்திரம் அடையவில்லை.
முடியவில்லை. இதன் காரணமாக 1989 ஆண்டு வரை தமிழகம், புதுச்சேரியில் வெவ்வேறு ஆண்டுகளில் பல்வேறு காலகட்டங்களில் தேர்தல்கள் நடந்துள்ளது. 1996 ஆண்டு முதல் கடந்த 2021 வரை தமிழகம், புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஒரே தேதியில் தேர்தல் நடந்தது. மனு தாக்கல், தேர்தல் தேதி, வாக்கு எண்ணிக்கை ஆகிய ஒரே தேதிகளில் கடந்த காலங்களில் நடந்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் வேறு வேறு தேதியில் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி தமிழகத்துடன் மிக நெருங்கிய சூழலில் உள்ளதால் தேர்தல் நன்னடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து கலால்துறை விதிமுறைகளை கடைபிடிக்காத 64 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. சட்டசபை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் உள்ள மதுபான கடைகள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்களை கலால்துறை அறிவுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று புதுச்சேரிக்கான சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மதுபான கடைகளை சோதனை செய்ய கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதையடுத்து கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள மதுபான கடைகளில் நேற்று சோதனை மேற்கொண்டனர். அதில் கலால்துறை விதிமுறைகளை கடைபிடிக்காத 64 மதுபான கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் பல இடங்களில் உள்ள மதுபான கடைகளை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.